அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா, இன்றைய காலத்தில் நம்முடைய பக்கத்து நாடான சீனாவில் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைரஸ், ஹியூமன் மெட்டா நிமோனியா வைரஸ் என்ற வைரஸ் நம் நாட்டில் ஒன்று பெரிய அளவுக்கு வரல. இப்போ இன்றைய தேதி வரைக்கும் நாம் பார்த்துருக்கிற வகையில் ஒரு 5-6 பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறதா கேள்விப்படுகிறோம். இந்திய சுகாதாரத்துறை அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த வைரஸினுடைய பாதிப்பு என்ன என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் நிச்சயம் நாம் இந்த பாதிப்புக்கு உள்ளாகாமல் நம்மை தற்காத்து கொண்டு விட முடியும். இது என்ன வைரஸ் அப்படின்னு பார்ப்போம். நியூமோ விரிடே என்ற குடும்பம், ஃபேமிலியினுடைய எதிர்மறை உணர்வு ஒற்றை இழையான RNA வைரஸ் இது என்று சொல்லுகிறார்கள். இந்த வைரஸ் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால், இருமல் கண்டினியூஸாக இருக்கும், இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும், தும்மல் இருக்கும். இவ்வளவுதானுங்க. இந்த பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து நீடித்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஸ்மாவாக மாறலாம், நிமோனியாவாக மாறலாம், அல்லது இதய கோளாறுகள் ஏற்படலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்வது என்று சொன்னால், கவலையே படாதீங்கய்யா. ஹோமியோபதியிலே இதற்கு மிகச்சிறந்த மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டுபிடித்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது போன்ற சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா ஹோமியோபதியில் 50க்கும் மேற்பட்ட மருந்துகள் இருக்கிறது. கொரோனா வைரஸ் வந்த பொழுது ஒரு 10-15 மெடிசின்ஸை ஆயுஷ் மினிஸ்ட்ரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதில் முதல் மெடிசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம். இதுலேயும் ஆர்சனிக்கம் ஆல்பம் முதன்மையாக வந்து நிற்கிறது. அதன் பிறகு பெல்லடோனா இருக்குது, பிரயோனியா இருக்குது, ஜெல்சீமியம் இருக்குது, அம்மோனியம் கார்ப் இருக்குது, ஆன்டிம் டார்ட் இருக்குது, அடுத்து கோக்கஸ் காக்டி, கார்போவெஜ் போன்ற பல்வேறு மருந்துகள் நமக்கு இருக்கு. இந்த மருந்துகளில் நமக்கு எது சூட்டபிள் என்பதனை ஒரு ஹோமியோபதி மருத்துவர் நிச்சயமாக கண்டுபிடித்து சொல்லுவார். அந்த அவருடைய அட்வைஸின் பிரகாரம் நீங்கள் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயம் குணமடைந்து விடுவீர்கள். பயம் தேவையில்லை. சரி, இது வராமல் நாம் நம்மை எப்படி தற்காத்து கொள்வது? இது முக்கியமான ஒரு விஷயம். முதல் விஷயம், நன்கு சுடுநீர் குடியுங்கள். நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை காய வச்சு ஒரு வெதுவெதுப்பான நிலைக்கு கொண்டு வந்து அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அந்த தண்ணீரை குடியுங்கள். தொடர்ச்சியாக தண்ணீரை அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, இந்த மழையில் நனையிறது, பனியில் நனையிறது, நம்ம இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது என்று சந்தோஷப்பட்டு இந்த காலகட்டத்திலே அதை என்ஜாய் பண்ணிடாதீங்க, அனுபவிச்சிடாதீங்க. அதற்கு பாதுகாப்பாக முக கவசம் போட்டுக்குங்க, காதுக்கு கவசம் போட்டுக்குங்க, மஃப்ளர் மாட்டிங்க. என்ன, அந்த பனிகள் அவசியம் இருந்தால் மட்டும் வெளியே போங்க. இல்லை அப்படின்னா அந்த வெயில் சூரியன் வந்த நிலையில் நாம் வெளியே போய் நம்முடைய பணிகளை தொடரலாம். அடுத்து, உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு தண்ணி நிறைய குடிச்சிடுறீங்க. நல்ல ஜீரணமாகக்கூடிய மலச்சிக்கல் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த மலச்சிக்கல் வராமல், சிறுநீர் தங்காமல், சளி இருமலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராமல், ரொம்ப ஜில்லுன்னு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து சூடான உணவுகளை எடுத்து, அதுக்குன்னு காரம் இதெல்லாம் இல்லாமல் நார்மலான லைட்டான இது ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய பொருள்களை நீங்கள் உங்களுடைய உணவாக பயன்படுத்தி வருகின்ற பொழுது நிச்சயம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடலாம். இந்த பிரச்சனை இந்த பனிகாலத்தில் வரைக்கும் தொடரும் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு இந்த HMPV வைரஸ் தாக்கத்திலிருந்து நிச்சயம் உங்களை நீங்களே காத்து கொண்டு விட முடியும். அதற்கு நாம் சொன்ன இந்த யோசனைகளை எல்லாம் கடைபிடியுங்கள் என்று கூறி, இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.